அனைவருக்கும் வணக்கம். ஆர்டிகிள் 16னா என்ன சொல்லுது அப்படின்னு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அரசு வேலைவாய்ப்புகளில் யாருக்குமே பாகுபாடு காட்டாமல் சம வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்றது ஆர்டிகிள் 16 அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். அதோட உட்பிரிவுகள் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ஆர்டிகிள் 16ல் ஒன்று என்ன சொல்லுது அப்படின்னா, அரசின் கீழே பொது வேலைவாய்ப்பு மற்றும் நியமனங்களில் அனைத்து குடிமக்களுக்கும் சம வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்டிகிள் 16ல் ஒன்று சொல்லுது. அடுத்ததாக ஆர்டிகிள் 16ல் 2 என்ன சொல்லுது அப்படின்னா, கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டில் எந்த ஒரு குடிமகனையும் அவரோட மதம், இனம், சாதி, மொழி, பாலினம், வம்சாவழி, பிறந்த இடம், வசிப்பிடம் அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு ஆர்டிகிள் 16ல் 2 சொல்லுச்சு. அப்படி இருக்கும்போது ஆர்டிகிள் 16ல் 2 என்ன சொல்லுது? வசிப்பிடத்தில் பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லுது இல்லையா? ஆனால் ஆர்டிகிள் 16ல் 3 என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு மாநில அரசு அந்த மாநிலத்துக்குள்ளே வசிக்கிற அந்த மாநிலத்தில் வசிக்கிற அவங்களோட மக்களுக்கு மட்டும் இடஒதுக்கீடு சில விஷயங்கள் கொடுக்கலாம் அப்படின்றதுல அதிகாரம் கொடுக்கறது ஆர்டிகிள் 16ல் 3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது ஆர்டிகிள் 16ல் 4 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பொது சேவைகளில் போதிய பிரதிநிதித்துவம் இல்லாத பட்சத்தில் பின்தங்கிய வகுப்பினருக்கும் என்ன பண்ணலாம், இடஒதுக்கீடு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது நம்மளுக்கு பாகுபாட்டில் வராது, சம வாய்ப்பு கெடுக்கிறதா கருதப்பட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆர்டிகிள் 16ல் 4A என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயர் பதவிகள்லையும் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகிள் 4A சொல்லுது. அடுத்தது ஆர்டிகிள் 16 என்ன சொல்லுது? 16ல் 5 என்ன சொல்லுது அப்படின்னா, மத அல்லது பிரிவு நிறுவனங்களை பொதுவான சமத்துவ விதிகளில் இருந்து விலக்கு அளிக்கிறது. அதாவது மத பதவிகளுக்கு, ஒரு மதம் சார்ந்த பதவிகளுக்கு அந்த மதத்தினரை மட்டும் நியமனம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொவிஷன் கொடுக்குது. இப்போ ஒரு கோயில் இந்து சமய அறநிலையத்துறைன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஹிந்துவாக இருந்தால் மட்டும்தான் எழுத முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அதுக்கு அனுமதி கொடுக்கறது ஆர்டிகிள் 16ல் 5. அடுத்தது ஆர்டிகிள் 16ல் 6 என்ன சொல்லுது அப்படின்னா, இடபிள்யூஎஸ்க்கு இடஒதுக்கீடு கொடுக்கறத பற்றி பேசுது. அதாவது எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட இடஒதுக்கீடு கொடுக்கறதுக்காக அந்த ப்ரொவிஷன் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஆர்டிகிள் 16 பற்றி டீட்டெயில்டான வீடியோ நம்மளோட யூடியூப் சேனலில் ஃபுல் வீடியோவாக வரும். அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது சம்மந்தமாக இருக்கிற முக்கியமான விஷயங்கள் எல்லாமே வந்திருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.